ஒருத்தங்க விலகி போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 2 பேர்த்துக்குள்ளேயும் சரியான புரிதல் இல்லை, அதனால் விலகி போகலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லப்போனால் நீங்கள் ஏதாவது ஒரு வாக்குவாதம் பண்ணுவீங்க. அந்த வாக்குவாதம் அவங்க நம்மளை விட்டுட்டு விலகி போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இருக்கும். ஆனால் அதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு விலகி போகலாம். அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாமையும் இது விலகி போக சான்ஸ் இருக்குது. அதே போல் ஏதாவது ஒரு பொருளையே நம்பி 3வது நபர் உங்கள் லைஃப்பில் உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க. இன்னொரு நபர் யாராவது ஒருத்தங்க உங்களை பற்றி தவறான கருத்துக்களை அவங்களுக்கு சொல்லும்போது அதை நம்பிக்கிட்டு அவங்க விலகி போக சான்ஸ் இருக்குது. அதுக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசாத நிலைமை. மனசில் 1000 ஆசைகள் வச்சுருப்பாங்க, அதை அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ண மாட்டாங்க. அன்பாக இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் ஷேர் பண்ணாமல் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருந்து அதனால் புரிஞ்சிக்காமல் பிரிகிற சூழ்நிலைகளும் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும்.